க்ளோவரோட அக்காவான மெலனி அப்படிங்கிறவங்க ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறமா திரும்பி வீட்டுக்கு வந்திருக்கவே மாட்டாங்க. அவங்க காணாம போய் கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆகுது. அதனால இதை என்ன ஏதுன்னு விசாரிக்க க்ளோவரும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து அவங்க காணாம போன இடத்துக்கு வந்து விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது அவங்க ஒரு பள்ளத்தாக்கு பக்கத்துல போனது தெரிய வருது. அந்த இடத்துக்கு இவங்களும் போய் பார்த்தா பயங்கரமான விஷயங்கள்லாம் அங்க நடந்துட்டு இருக்குது. அக்காவுக்கு என்ன ஆச்சுன்னு தேடி பார்க்க போய் இவங்க எல்லாருமே ஒவ்வொருத்தரா வந்து வினோதமான முறையில இறந்துகிட்டு இருக்கிறாங்க. அங்க என்ன நடக்குது அப்படின்னு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி, ஒரு தடவை இறந்ததுக்கு அப்புறம் அவ்வளவுதான் அப்படின்னு பார்த்தா இது ஒரு டைம் லூப் மாதிரி இவங்க மறுபடியும் அதே நாள் அதே டைமுக்கு வந்துடுறாங்க. இது மாதிரி திருப்பி திருப்பி இவங்க ஒவ்வொரு ராத்திரியும் இறந்துட்டு இருக்க இதனால அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. எதனால இதெல்லாம் நடக்குது, இந்த டைம் லூப்ல இருந்து இவங்க எப்படி வெளியில வர போறாங்க, இதெல்லாம் சமாளிச்சு அவங்க அக்காவை கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2025ல ரிலீஸ் ஆன அன்டில் டான் அப்படிங்கிற ஹாரர் சர்வைவல் ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. இந்த படத்தோட ஆரம்பத்திலே மெலனி அப்படின்ற பொண்ணை தான் காமிக்கிறாங்க. இந்த பொண்ணு ரொம்பவே கஷ்டப்பட்டு அவகிட்ட இருக்கிற கொஞ்ச நெஞ்சம் எனர்ஜியை வச்சு இங்கிருந்து மேலே ஏறுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறா. ஆனா அவ கஷ்டப்பட்டு ஏற கீழே இருந்து ஏதோ ஒரு வினோதமான உருவம் இவளை கீழே இழுத்துக்கிட்டு இருக்குது. அடப்போடா அப்படின்னு சொல்லிட்டு அவ மூஞ்சில ஒரே கிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் அவ கஷ்டப்பட்டு அவகிட்ட இருக்கிற தெம்பை வச்சு மேலே ஏறி வந்துடுறா. எப்படியோ உயிர் தப்பிச்சிருவான்னு பார்த்தா மேல வந்தா ஒரு சைக்கோ கொலகாரன் நின்னுக்கிட்டு இருக்கிறான். தயவு செஞ்சு விட்டு நான் திரும்ப திரும்ப சாக விரும்பல அப்படிங்கிற மாதிரி அவ சொல்றா. ஆனா இவ என்ன சொன்னாலும் சரி அந்த சைக்கோ கேட்குற மாதிரி இல்ல. அவன்கிட்ட இருக்கிற கோடாரியை வச்சு அந்த இடத்துலயே மெலனிய போட்டு தள்ளுறான். இதெல்லாம் நடந்து 1 வருஷம் ஆயிருது. இவ கிளவர், இவ தான் மெலனியோட தங்கச்சி. இவளோட அக்காவான மெலனி காணாம போய் கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு மேல ஆயிருக்கும். ஆனா எந்த ஒரு க்ளூஸுமே அவளை பத்தி தெரிஞ்சிருக்காது. அதனால இவ என்ன பண்றனா இவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிக்கிட்டு அக்கா எங்க மிஸ் ஆனாலும் அந்த இடத்துல போயிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு வரா. இதுக்கு முன்னாடி இவ ஒரு கேஸ் ஸ்டேஷன்ல நின்னுட்டு ஒரு மெசேஜ் சொல்லியிருப்பா. என்னால அம்மா இறந்ததுக்கு அப்புறமா அந்த வீட்டுல இருக்க முடியல, அதனாலதான் நான் வெளில கிளம்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி இவ வந்து இந்த இடத்துல ஒரு மெசேஜ் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி உங்களுக்கு வந்து அனுப்பிச்சிருந்திருப்பா. இப்ப அந்த கேஸ் ஸ்டேஷன் பக்கத்துல தான் இவங்க நின்றுட்டு இருக்காங்க. குரூப்ல மேகன் அப்படிங்கிற ஒரு பொண்ணு இருக்கா. இவளுக்கு கொஞ்சம் மனத்தத்துவ அந்த இதெல்லாம் தெரியும், சைக்காட்ரிஸ்ட் மாதிரி. இங்க இருக்கிற எல்லாரும் கையை கொடுத்துக்கிட்டு அவங்களோட பிரசன்ஸை உணர்வோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்க அந்த டைம்ல ஒரு வண்டி ஹார்ன் பண்ணிக்கிட்டே வருது. ஜஸ்ட் மிஸ், ஏன்டா நம்ம நிக்கிறது கூட இவங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் க்ளோவர் வந்து இந்த கேஸ் ஸ்டேஷன் உள்ள போயிட்டு அங்க வேலை செய்யற கிளர்க் ஹில் கிட்ட தன்னோட அக்காவை பத்தி விசாரிக்கிறா. ஹில் வந்து இந்த பொண்ணை நான் பார்த்த மாதிரி எல்லாம் ஞாபகம் இல்லமா, ஆனா இவங்க இந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க அப்படின்னா கண்டிப்பா அந்த க்ளோர் பள்ளத்தாக்கு கிட்டதான் இவங்க காணாம போயிருக்கணும். அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் காணாம போயிருக்காங்க இதே மாதிரின்னு சொல்ல இவன் இந்த விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு வெளியில வந்து காய்ஸ் நம்ம அடுத்து போக வேண்டிய இடம் அந்த க்ளோர் பள்ளத்தாக்கு தான், வாங்க கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் கார்ல கிளம்புறாங்க. இவங்க போற வழி பார்த்தா செம்மையா மழை பெஞ்சு ஊத்திக்கிட்டு இருக்குது. என்னடா இவ்வளோ மழை பெய்யுது, இப்ப எப்படி நம்ம இதுக்குள்ள வந்து போறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்தா திடீர்னு ஒரு இடத்துக்குள்ள நுழையிறாங்க. அங்க நுழைஞ்சிருந்தவே அந்த இடம் ரொம்பவே கிளியரா இருக்கு. சுத்தமா மழை எதுவுமே பெய்யல. காருக்குள்ள இருந்தே மேல பார்த்தா இந்த இடத்த சுத்தி ஏதோ ஒரு வால் செவரு இதை வந்து இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணிருக்கிறது மாதிரி தெரியுது. என்னடா இவ்வளோ வித்தியாசமா வினோதமா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சரி என்னன்னு நம்ம வெளியில இறங்கி செக் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே இறங்கி பாக்குறாங்க. இந்த இடம் ரொம்பவே கிளியரா இருக்கு. இவங்களோட போன்ஸை செக் பண்ணா அதுல சிக்னல்னு எதுவுமே இல்லை. பெரிய வீடு, அந்த வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு பயங்கரமான கிராஸ் சிம்பிள் போட்டிருக்குது. இதெல்லாம் என்ன எதுன்னு அவங்களுக்கு புரியல. க்ளோவர் இருந்துட்டு இந்த பக்கம் வந்து இந்த பார்டர் கிட்ட நின்று பாக்குறா. அங்க செமையா மழை பெஞ்சுக்கிட்டு இருக்குது. இங்கிட்டு ஒன்னையுமே காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ பாத்துட்டு இருக்க. மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த பக்கம் ஏதோ ஒரு உருவத்தை அவ வந்து பாக்குறா. அதை பார்த்ததுமே நிச்சயமா தன்னோட அக்கா மெலனியா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ ஃபாலோ பண்ணிக்கிட்டே போக ஆரம்பிக்கிறா. பார்த்த நம்ம க்ளோவரோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், இவனோட பேரு மேக்ஸ். இவ உள்ள போறத பார்த்துட்டு கவலையோட நின்றுட்டு இருக்க. திடீர்னு அவ அங்க உள்ள போனதும் இந்த இடமே ஃபுல்லா டார்க் ஆகிறது. இவன் நல்ல வேலையா போயிட்டு அவளை பிடிச்சி இழுத்துட்டு வந்துடுறான். அந்த இடத்துல பார்த்தா அந்த உருவத்தையும் காணோம். நம்ம இங்க நிக்கிறது சேஃப் இல்ல, வா வீட்டுக்குள்ள போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போயிட்டு இவங்க ஒவ்வொரு பொருளையும் செக் பண்றாங்க. இந்த வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் கூட ரொம்பவே விசித்திரமா இருக்கு. ஏன்னா 1998ஓட கேலண்டர் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் பாக்குறதுக்கே வினோதமா இருக்கு. என்னடா இந்த காலத்துல இந்த கேலண்டர் போய் வச்சிருக்கானுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாண்ட் கிளாக்னு சொல்லுவோம்ல, இந்த கிளாக் இருக்குது. அதுக்கப்புறம் கோடாரிகள், அந்த காலத்துல யூஸ் பண்ணப்பட்ட கோடாரி, இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த வீட்டுல என்ன ஒரு அதிசயம்னா கரண்ட் இருக்குது, ஆனா தண்ணி வரல. இல்லாம எப்படிரா அப்படின்னு பாத்துட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நீனா அப்படிங்கிற பொண்ணு, இந்த பொண்ணு அங்க இருக்கிற கெஸ்ட் புக்ல வந்து சைன் போடுறா. இதுக்கு முன்னாடி உள்ளவங்க சைனை செக் பண்ணலான்னு பார்த்தா மெலனியோட சைனும் அதுல இருக்கும். ஆனா அவளோட பேரு ரிப்பீட்டடா நிறைய டைம்ஸ் இருக்கும். அதுவும் கடைசியில போக போக அவளோட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவே வினோதமா வேற இருக்கும். என்னடா இது இத்தனை தடவை சைன் பண்ணிருக்காங்கன்னு பாத்துட்டு இருக்க. கட் பண்ணி ஏப் அப்படிங்கிறவனை காமிக்கிறாங்க. இந்த ஏப் வந்து நினாவோட லவர். இவன் ஒரு ரூம்ல நிறைய ஃபிளையர்ஸ் இருக்கிறத பாக்குறான். சரி இதெல்லாம் என்ன ஏது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பார்க்கும்போது தான் தெரியுது இந்த இடத்துல இவ்வளவு
இவ்வளோ பேர் காணாம போயிருக்காங்கன்னு. என்னடா இத்தனை பேர் காணாம போயிருக்காங்க அப்படின்னு ஒன்னொன்னா எடுத்து பார்க்க அந்த இடத்துல மெலனியோட பிக்சரும் இருக்குது. ஆனா இவங்களை பத்தின வேற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனுமே அங்க இல்ல. மாதிரி ஆளாளுக்கும் ஒவ்வொரு விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க. நம்ம க்ளோவர் இருந்துட்டு இந்த இடத்துக்கான புக்கை வந்து பாக்குறா. இந்த புக்கு அதுல இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது நிச்சயமா அங்க இருந்தது என்னோட அக்காவா தான் இருக்கணும், அது மெலனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவ சொல்லிட்டு இருக்கிறா. பேசிட்டு இருக்கும்போது தான் நினா வந்து ஒரு விஷயத்த கவனிக்கிறா. ஆக்சுவலா அந்த சாண்ட் கிளாக் இது வந்து இப்போ மாறி இருக்கு அப்படின்ற மாதிரி அவ சொல்றா. இதுக்கு முன்னாடி இது எம்டியா தான் இருக்கும் மேல. என்ன சொல்ற, அப்பெல்லாம் இல்லையே, அது எப்பயும் போலதான் இருக்கு அப்படின்ற மாதிரி மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொல்லிடுறாங்க. வெளியில ஏதோ சத்தம் கேட்குற மாதிரி இருக்கு. என்னன்னு பார்த்தா இவங்களோட காரை காணோம். என்னடா இது, கார் எங்கடா போச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வெளியில வந்து செக் பண்ணா இந்த பார்டரை தாண்டி இவங்களோட கார் நின்றுக்கிட்டு இருக்குது. அதுவும் லைட் ஆன்ல இருக்குது. இவங்க வந்து என்னாச்சு போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணா அந்த கார்ல இருக்கிறது ஏதோ ஒருத்தவங்க இவங்கள கொல்ல முயற்சி பண்றாங்க. அதனால இவங்க பயந்துகிட்டே அந்த இடத்துக்குள்ள போல மறுபடியும் வீட்டுக்குள்ளே வந்து சேஃபா இருக்கிறாங்க. நடக்குதுங்க அப்படின்னு ஒண்ணு புரியாம பாத்துட்டு இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு நம்ம க்ளோவர், மேக்ஸ், மேகன் இவங்க 3 பேரும் செக் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. கீழே வந்து பார்த்தா அது பெரிய லிவிங் ஏரியா மாதிரி இருக்குது. ஒரு வீடே இருக்கிற மாதிரி பெருசா இருக்கு. பேஸ்மெண்ட் எப்பயும் இப்படி இருக்காது. அங்க ஜன்னல்லாம் கூட இருக்கு, நிறைய ஸ்கிராச்சஸ்லாம் இருக்குது. என்னடா இது பேஸ்மெண்ட்ல ஜன்னலா, அப்ப எல்லாம் எப்படி இந்த மாதிரி கட்டியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கான் புரியாம. இந்த இடத்துல பார்த்தா போனும் இருக்கு, அதோட ரேடியோவும் இருக்குது. ஆனா எந்த ஒரு சிக்னலுமே இவங்களுக்கு கிடைக்கல. இதை இவங்க பார்த்துட்டு இருக்கும்போது மேல வந்து ஏப் வந்து கத்துற சவுண்ட் வந்து கேக்குது. என்னாச்சு இவனுக்கு திடீர்னு ஏன் கத்துறான் அப்படின்னு சொல்லிட்டு நீனா வந்து பாக்குறதுக்காக ஃபர்ஸ்ட் போறா. அப்படியே போய் பார்க்கும்போது மேல எரிஞ்சுக்கிட்டு இருந்த லைட் வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆகிட்டு இருக்குது. என்ன நடக்குதுன்னு இவளுக்கு புரியல. சரி ஏப் எதுவும் விளையாடாது அப்படின்னு சொல்லிட்டு இவ ஒளிஞ்சிருந்துட்டு லைட்டை வந்து ஆன் பண்றா. அப்படி ஆன் பண்ணா அந்த இடத்துல ஸ்லாஷர் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு முகமூடி கொலைகாரன் அவனை நீனா ஏப வந்து பாதியா வெட்டி கொண்டுடுறான். இந்த இடத்துக்கு மற்ற ஃப்ரெண்ட்ஸும் வர அவன் கண்ணில் படாம இவங்க அமைதியா ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாக்குறாங்க. அந்த கொலைகாரன் நினாவையும் அந்த இடத்துல வந்து போட்டு தள்ளுறான். இப்ப இவங்க எல்லாரும் இவங்க கண்ணில் படாம இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒளிஞ்சுக்க பாக்குறாங்க. இருந்தாலும் இவனுக்கு எல்லாமே தெரியும் போல இருக்கு. அடுத்ததான் அவங்கள ஃபாலோ பண்ணி தான் வந்துகிட்டு இருக்கிறான். இப்போ மேகனும் நம்ம மேக்ஸும் இருந்துட்டு கதவுக்கு பின்னாடி ஆளுக்கு ஒரு சைடா ஒளிஞ்சுக்கிறாங்க. முகமுடி கொலைகாரன் எந்த இடத்துல இருக்கான், எங்க வரான் அப்படிங்கிறது மேக்ஸுக்கு வந்து தெரியும். அவன் கண்டிப்பா வந்து கவனிச்சுட்டு இருந்துட்டு அவன் வரும்போது பின்னாடில இருந்து ஒரு பெரிய சேர் எடுத்து அவன் மண்டையிலே போட்டு உடைக்கிறான். ஆனா இதுல என்ன லக்குனா அவனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸும் ஷாக் ஆக இப்ப அந்த உடஞ்ச பீஸ் எடுத்து அவனை அட்டாக் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது அந்த உடஞ்ச பீஸை வாங்கி இவனோட கண்ணில் குத்தி தலைக்கு அந்த பக்கம் அந்த பீஸை வரவழைச்சிருந்தான். இப்ப மேக்ஸோட கதையும் காலி. அப்புறம் என்ன, இந்த இடத்துல வந்து மேகன் மட்டும்தான் ஒளிஞ்சுக்கிட்டு இருப்பா. அவன் வந்து இவன் கண்ணில் படாம போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருப்பா. ஒரு பக்கம் கிளவர் இங்க நடக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ஒவ்வொரு கதவா தாண்டி தாண்டி சத்தம் இல்லாம வந்து நகர்ந்துகிட்டு இருக்குதா. இருந்தாலும் மேகனை வந்து இவன் கண்டுபிடிச்சு அவளை தூக்கி கொண்டு வந்து தரையில போட்டு அவளோட தரையோட வச்சு அத்தனை தடவை நங்கு முட்டி அவளை வந்து சாகடிக்கிறான் கொடூரமா. இப்போ மிச்சம் இருக்கிறது நம்ம கிளவர் மட்டும்தான். அவன் என்ன பண்றான்னா கையில ஒரு கத்தியோட இவனை குத்துறதுக்காக வரான். ஆனா ஷாக்கிங்கா அவனுக்கு எதுவுமே ஆகவே இல்லை. இதை பார்த்துட்டு அவளுக்கு பயங்கரமான ஷாக்கு. இங்க இருந்து எப்படியாவது தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டை விட்டு வெளியில வந்துடுறான். அவ ஓடி வரும்போது அவ கால் ஸ்லிப் ஆகி ஒரு இடத்துல வந்து மாட்டிப்பா. அது மட்டும் இல்ல, ஆப்போசிட்ல ஏதோ ஒரு உருவம் நிக்கிறத அவ பாக்குறா. நிச்சயமா இது மெலனியா தான் இருக்கணும்னு மெலனி அப்படின்னு கூப்பிட கிட்ட போக ட்ரை பண்ணும்போது பார்த்தா கரெக்டா அந்த முகமுடி கொலைக்காரன் அவ வந்து இப்ப இவளையும் கொண்டுடுறான். இந்த இடத்துக்கு வந்த இந்த 5 பேருமே வந்து காலி. இப்ப மறுபடியும் பார்த்தா இந்த சாண்ட் கிளாக் அதே மாதிரி வந்து டேர்ன் ஆகுது. இப்ப இவங்க 5 பேருமே இந்த வீட்டுக்குள்ள உயிரோட எந்த டைம்ல இங்க வந்தாங்களோ அதே டைமுக்கு திருப்பி வந்துடுறாங்க. இது ஒரு டைம் லூப்பு. இந்த லூப்புக்குள்ள இவங்க மாட்டிக்கிறாங்க. இங்க வந்ததுமே இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. இப்ப இவங்களோட பிக்சரும் காணாம போனவங்களோட அந்த பிக்சரோட வந்து சேர்ந்துருச்சு. பத்தி இவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க மேகனுக்கு ஏதோ ஒண்ணு தப்பா நடக்க போறது மாதிரி தெரியுது. இவ இதை பத்தி சொல்லிட்டு இருக்கும் போதே திடீர்னு வீட்டுல எரிஞ்சிட்டு இருக்க லைட்ஸ் எல்லாமே வந்து ஆஃப் ஆகி ஆன் ஆக ஆரம்பிக்குது. இவங்க இருந்த ஃப்ரண்ட் டோர் அது வேற இப்போ ஓப்பன்ல ஆகுது. என்னடா அது ஓப்பன்ல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிட்டு க்ளோஸ் பண்றாங்க. க்ளோஸ் பண்ணிட்டு வந்தா மறுபடியும் அது ஆட்டோமேட்டிக்கா ஓப்பன் ஆகுது. ஐயோ இப்படியே விட்டோம்னா அந்த கொலைகாரன் வந்து திருப்பி நம்மளை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டோர்ல வந்து சில எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை வந்து லாக் பண்றாங்க. திடீர்னு பார்த்தா மேகன் வேற இன்னைக்கு நைட்டு ரொம்பவே வித்தியாசமா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவ வந்து உட்கார்றா சேர்ல. திடீர்னு அவளோட பாடி அது பயங்கரமா ஒரு ட்விஸ்டா வந்து மாறுது. அது பாக்குறதுக்கே வினோதமா இருக்கு. அவளோட கண்ணெல்லாம் வேற வெள்ளை கலர்ல ஃபுல்லா மாறிடுது. பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறா. இவளோட சத்தத்தை இவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இவங்களும் என்ன ஆச்சு மேகன் அப்படின்னு கண்ட்ரோல் பண்ண நினைக்கிறாங்க, முடியல. ஆனா இவ கத்துல அங்க இருக்கிற லைட் பல்பு எல்லாமே உடஞ்சு போயிருது. இதுக்கப்புறமா இவங்களுக்கு வெளிச்சம் இல்லாததுனால போனோட பிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு என்னாச்சு இவளுக்கு
அப்படின்னு சொல்லிட்டு மேகனை பாக்குறதுக்காக வராங்க. வந்து பார்த்தா அவ உட்கார்ந்து இருந்த இடத்துல காணோம். எங்க போனா இவ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போது அவ வந்து ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிற சத்தம் வந்து கேட்குது. அவளோட வாய்ஸ் வந்து இவங்களுக்கு கேட்குது. அதனால அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இவங்க போறாங்க. அந்த மிஸ்ஸிங் போட்டோஸ்லாம் இருக்கும்ல, அந்த ரூம்ல அப்படியே காத்துல மிதந்துகிட்டு இருக்கிறா. பார்த்ததுமே அவங்களுக்கு அள்ளு விட்டுறது. அங்க காணாம போன ஒவ்வொருத்தரையும் காமிச்சு காமிச்சு இவங்க காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இறக்குறதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்களோ அந்த வார்த்தைகளை இவளும் இப்ப வந்து சொல்லிட்டு இருக்கிறா. அதாவது அவங்க சொன்ன வார்த்தைகளை இவங்களுக்கு வந்து சொல்லி காமிச்சிட்டு இருக்கிறா. இவங்களுக்கு வந்து இதெல்லாம் வந்து கேட்கவே முடியல. திருப்பி அவ கத்த ஆரம்பிச்சிடுறா. இவங்களால சத்தத்தை தாக்கு பிடிக்க முடியல. இதெல்லாம் சொல்லிட்டு அவ திடீர்னு கீழே விழுந்துட்டு, நீங்க என்ன நடந்தாலும் அதுங்களை உள்ள விட்டுறாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ கீழே விழுந்துடுறா. கீழே விழுந்து அவளோட கழுத்து சுலுக்கி அந்த இடத்துல இறந்து போறா. இவங்க போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா மற்றவங்க இருந்துட்டு வேணாம், இது மூலியமா நம்மளுக்கும் ஏதாவது பரவறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால எதுவும் பண்ண வேணாம், வாங்க இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கீழே போறாங்க. கீழே பார்த்தா யாரோ கதவை தட்டி ஹெல்ப் கேட்கறாங்க. இவனும் வந்து ஜன்னல் வழியா பாக்குறான். ஆனா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. வெளியில யாருமே இல்லையே, அப்புறம் யார் கதவை தட்டுறதுன்னு பார்த்துட்டு இருந்தா மெல்னியோட வாய்ஸ் வந்து இப்ப கேக்குது. எனக்கு வந்து யாராவது ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதுமே கிளவர் அவ்வளவுதான், என்னோட அக்கா தான் வந்திருக்கா, அவளுக்கு வந்து ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு கதவை திறக்க போறா. ஆனா மேக்ஸும் அவளோட ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து இப்ப அவளை தடுக்கிறாங்க. இதை பாரு, மேகன் என்ன சொன்னா ஞாபகம் இருக்குல்ல, இது எல்லாமே நம்மளுக்கான ட்ராப்பா இருக்கும், அதனால நீ அமைதியாரு அப்படின்ற மாதிரி இவளை கண்ட்ரோல் பண்றாங்க. ஆனா முடியல. இந்த டைம் மெலனி வந்து ஆபத்துல மாட்டிக்கிட்டு யாரோ அவளை தாக்க வர்றது மாதிரியான சத்தம் எல்லாம் கேக்குது. என்னோட அக்காவனை என்னன்னாலும் காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்றதெல்லாம் கேட்காம அந்த கதவை அவ வந்து திறந்துட்டு வெளியில போயிட்டு பாக்குறா. வெளில போய் பார்த்தா யாருமே இருக்கிற மாதிரி தெரியல. இவ்வளவு வீட்டை விட்டு வெளியே வந்து பாக்குறா. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இந்த வீட்டுக்கு எய்த்தாப்புல ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குது. அந்த வீட்டுல இந்த பள்ளத்தாக்க பத்தி ரொம்பவே அசிங்கமான விஷயங்கள்லாம் கூட எழுதி இருக்குது. அதை அவ பார்த்துட்டு இருக்கும் போது திடீர்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்து பயங்கரமான ஒரு காத்து, ஒரு ஃபோர்ஸ், அது வந்து இவளை கீழே தள்ளி விட்டுருது. இப்போ இந்த டைம்ல மேக்ஸ் வந்து இவளுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக வெளியில வரான். அப்படி வரும்போது அவனையும் அந்த வீட்டுக்குள்ள விட்டுருது. கதவையும் லாக் பண்ணிருது. அவனால வெளியில வர முடியல. இவங்களோட வீட்டுக்குள்ளே இவங்க மாட்டிக்கிறாங்க. பக்கம் கிளாவர் எப்படியாவது இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு பார்த்தா அந்த வீட்டுக்குள்ள இருந்து வந்த பயங்கரமான ஃபோர்ஸ் இவளை பின்னாடில இருந்து பிடிச்சி இழுத்துக்கிட்டே போக ஆரம்பிக்குது. அந்த வீட்டோட என்ட்ரன்ஸ் வரைக்கும் தான் அது வந்திருக்கும். சரி, இதுக்கப்புறம் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை அப்படின்னு அவ ரிலாக்ஸ் ஆகுற அந்த கேப்குள்ள அவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருது. பக்கம் இந்த மெயின் ஹவுஸ்ல நினாவும் ஏபும் வந்து என்ன பண்றதுன்னு புரியாம நின்றுட்டு இருக்க. மேக்ஸ் இருந்துட்டு எப்படியாவது அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கதவை திறக்க ட்ரை பண்றான். ஆனா கதவை திறக்க முடியல. ஒரு வழியா அந்த லாக் வந்து இப்ப ஓபன் ஆகிறது. இதுக்கப்புறம் அவன் வெளியில போலான்னு ட்ரை பண்ணும்போது ஏப் வந்து தடுக்கிறான். இதை பாரு, இந்நேரத்துக்கு க்ளோவர் வந்து இறந்து கூட போயிருக்கலாம், இதனால நம்மளும் போய் ஆபத்துல மாட்டிக்கணுமா, நீ கொஞ்சம் சேஃப் ஆயிரு அப்படின்ற மாதிரி தடுத்து பாக்குறான். இதுக்கு நினாவும் வந்து ஒத்துக்கிறா. ஆனா அவங்க சொல்றத மேக்ஸ் வந்து கேட்கற மாதிரி இல்ல. இன்கேஸ் அவளுக்கு வந்து இன்னும் சாகாம இருக்கலாம், அவளுக்கு ஹெல்ப் தேவைப்படலாம், நான் போக தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கதவை திறந்து வெளியில போயிடுறான். இந்த பக்கம் க்ளோவரை காமிச்சா ஒரு ஃபோர்ஸ் அவளை வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிருக்கோம்ல. அந்த வீட்டுக்குள்ள ரொம்பவே வினோதமான பொம்மைகள்லாம் இருக்குது. அந்த இடத்துல ஒரு பாட்டி உட்காந்துட்டு ஒரு மாஸ்க் மூலயமா சில காத்து ஆக்சிஜனை வந்து சுவாசிச்சுட்டு இருக்குது. உட்காந்து டிவியும் பாக்குது. இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி வந்து ஒரு மைனிங் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும், அதை பத்தி தான் நியூஸ்ல வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இவ இந்த சான்ஸ்ல இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு கதவை திறக்க முயற்சி பண்றா. அப்போ இந்த பாட்டி எந்திரிச்சு வந்துட்டு, உன்னால இங்க இருந்து தப்பிக்க முடியாது, அப்படி தப்பிக்கணும்னா ஒரே வழிதான், ஒண்ணு நீ இங்க இருந்து உயிரோட தப்பிக்கணும், அப்படி இல்லைன்னா நீயும் எங்குள்ள ஒருத்தியா மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாட்டியை சுவாசிச்சுட்டு இருந்துச்சுல ஒரு ஆக்சிஜன் மாஸ்கை இப்ப இவளுக்கும் போட்டுவிட்டு இவளையும் வந்து சுவாசிக்க வைக்குது. அவ அதை ஃபுல்லாமே வந்து சுவாசிச்சதும் அவளோட கண் எல்லாமே வந்து கருப்பு கலர்ல மாறிடுது. இந்த டைம்ல மேக்ஸ் இருந்துட்டு இந்த வீட்டுக்கிட்ட வந்துடுறான். என்னாச்சு ஏதாச்சுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து திறக்கிறான். வீட்டுக்குள்ள வந்து பார்க்கும்போது எல்லாமே வந்து அதே மாதிரி வினோதமான அந்த பொம்மைகள் தான் இருக்குது. என்னடா அது இவ்வளவு பொம்மை இருக்குன்னு பார்த்துட்டு இருக்க. ஒரு பக்கம் நினாவும் ஏப்போ இந்த கார்ல ஏறி எப்படியாவது இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு வெளியில போறாங்க. அந்த பார்டரை தாண்டினதுமே அந்த இடத்துல ஒரு பயங்கரமான கிரியேச்சர் வந்து நின்றுகிட்டு இருக்குது. இவங்க இங்க இருந்து கண்டிப்பா தப்பிக்க முடியாது, அதுகிட்ட மாட்டி இவங்க சாக வேண்டியதான். அதனால இங்க இருந்து வெளியில போகாம திருப்பி இவங்க இந்த இடத்துக்கே வந்துடுறாங்க. வந்துட்டு நினா வந்து அவளோட டோரை திறக்க முயற்சி பண்ணிட்டு இருக்கா. திறக்க முடியல. டக்குன்னு திரும்பி பார்த்தா அந்த இடத்துல வந்து ஏப் வந்து செத்து கிடக்குறான். அந்த கொடூரமான கொலைகாரம் வந்து அவனை கொன்றது. இப்போ இவன் மட்டும்தான் இந்த இடத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறா. நீங்க செத்து செத்து விளையாடலான்ற மாதிரி இப்படி கொலை பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இப்ப இவன் இந்த வீட்டுக்குள்ள செக் பண்ணிட்டு இருப்பான்ல. இதுக்கு முன்னாடி டிவில நியூஸ் ஓடிட்டு இருந்திருக்கும். இப்ப அதானா சிக்னல் இல்ல. கீழே வந்து ஒரு மான்ஸ்டரோட பிக்சர்லாம் வரையப்பட்டு அதை பத்தின இன்ஃபர்மேஷன்லாம் போட்டிருக்கோம். இதெல்லாம் அவன் பார்த்துட்டு இருக்கும் போது மேல மாடியில ஏதோ ஒரு சவுண்டு கேக்குது. அங்க வந்து க்ளோவர் இருக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து மாடியில ஏறி போயிட்டு பாக்குறான். அங்கேயும் வந்து பார்த்தா இதே மாதிரியான நிறைய பொம்மைகள் தான் இருக்குது. அந்த இடத்துல ஒரு வீல் சேர் மாதிரி இருக்குது. அது வந்து தானாவே ஆடிக்கிட்டு இருக்குது. இவன் போயிட்டு அதை
நிறுத்திட்டு சரி இங்க இருந்து போலாம் அப்படின்னு பார்த்தா மறுபடியும் அது வந்து ஆட ஆரம்பிக்குது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அதுல ஒரு கிளவுன் பொம்மை இருக்குது. இந்த பொம்மையை வச்சுட்டு அதை ஆட்டிட்டு இருக்க இவன் என்ன பண்றான்னா அந்த பொம்மையை எடுத்து காலில் எட்டி தூக்கி போட்டு தள்ளி விடுறான். இவன் அந்த கிளவுன் பொம்மையை தூக்கி எரிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ரூமை விட்டு வெளியில போலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா இவனுக்கு பின்னாடி ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி இருக்கு. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அங்க ஒரு பொண்ணு மூஞ்சில அந்த வினோதமான மாஸ்க போட்டு தின்னுட்டு இருக்கிறா. அவ்வளவுதான், அந்த இடத்துல இப்ப மேக்ஸும் வந்து காலி. இவன் இறந்ததுக்கு அப்புறமா வெளியில வந்து கார்ல இந்த நின்னா மட்டும்தான் இருந்திருப்பால, இப்ப அவளும் காலி. அவளும் இறந்ததுக்கு அப்புறமா இந்த இடத்துல கீழே விழுந்து இவளும் வந்து க்ளோவரும் வந்து இறந்து போறா. அப்படி இறந்ததுமே அவனோட கண்ணு வந்து திருப்பி நார்மல் ஆகிருது. அப்புறம் என்ன, மறுபடியும் இவங்க அதே மாதிரி அந்த டைம் லூப்புக்குள்ள வந்துடுறாங்க. எல்லாரும் உயிரோட இருக்கிறாங்க. இப்போ என்னதான் நடக்குது அப்படிங்கறத இவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்பவே ஆவலா எல்லாரும் ஒவ்வொரு பக்கம் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது மாதிரி எத்தனை டைம் இவங்களுக்கு வந்து இந்த மாதிரி நடக்க போகுதுன்றது தெரியாது. ஒரு பக்கம் மேகனுக்கு வேற முடியெல்லாம் கொத்து கொத்தா கொட்ட ஆரம்பிக்குது. கீழே மேக்ஸ் வந்து வாட்டர் டேங்க் இருக்கிறத பாக்குறான். என்னடா இது வாட்டர் டேங்க்லாம் இருக்கே அப்படிங்கிற மாதிரி வீட்டுக்குள்ள வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமா இந்த கதவை உடச்சுக்கிட்டு எதுவும் உள்ள வரக்கூடாதுன்னு நிறைய எக்யூப்மெண்ட்ஸை கவர் பண்ணிடுறாங்க. இவங்க எல்லாருமே பாத்ரூம்ல தான் ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ இவ இருந்துட்டு பைப் டேப்பை வந்து திறக்க தண்ணி வருது. என்னடா இது, ஃபர்ஸ்ட் டைம் நம்ம இங்க வந்தப்போ தண்ணி வரல, இப்ப என்னடா தண்ணி வருது, இங்க என்னதான் நடக்குதுன்னு புரிஞ்சுக்க முடியாம மேகன் ஒரு பக்கம் குழம்பி போய் உட்காந்துருக்க. இப்ப இப்போதைக்கு கொஞ்சம் தண்ணியாவது குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க மேக்ஸ் வந்து எல்லாத்துக்கும் தண்ணி கொடுக்குறான். அதை குடிக்கும் போது பார்த்தா ஏபுக்கு வந்து கொஞ்சம் இருமல் வருது, தும்மலும் இருக்கு. அப்படி தும்மிய இது பண்ணும்போது அவனோட கையில பிளட் வரதை அவன் வந்து நோட் பண்றான். இது இங்க இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு அங்க இருக்கிற ஸ்கிரீன் மேலேயே அதை வந்து தொடச்சு விட்டுறான். ஆனா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா அவனால வந்து கண்ட்ரோலே பண்ண முடியாத அளவுக்கு இப்ப வந்து தும்மல் வர ஆரம்பிக்குது. இதனால அந்த இடத்துல அவன் வெடிச்சு செத்து போறான். என்னடா நடக்குதுங்க அப்படின்னு புரியாம எல்லாம் பதறி போய் உட்காந்துருக்காங்க. அவன் வெடிச்சு செதறின அந்த ரத்தக்கரை எல்லாமே நினாவோட ஃபேஸ்ல தான் பட்டிருக்கும். அதனால அவன் உடனே போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ண ட்ரை பண்ண அவளும் அந்த இடத்துல வெடிச்சு செதறிடுறா. ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் தலைதறிக்க அந்த ரெஸ்ட் ரூம் விட்டு ஃபர்ஸ்ட் வெளியில வந்துடுறாங்க. வெளில வந்துட்டு எப்படா இதுல இருந்து தப்பிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருக்க. அடுத்ததான் மேகன். அவனுக்கு கால் வந்து இப்போ கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர்ட் ஆக ஆரம்பிக்குது. மட்டும்தான் அவளுக்கு வந்து இது மாதிரி ஆனதுனால கீழே விழுந்திருப்பா. கொஞ்சம் கொஞ்சமா தத்தி தத்தி அவளும் மூவ் பண்ண ட்ரை பண்றா. அவளோட வயிறும் இப்ப பெருசாக ஆரம்பிக்குது. இவளும் வந்து வெடிச்சு செதற போறா. கிட்டத்தட்ட கால் வந்து ஒரு பக்கம் வெடிச்சிருச்சு. அவ உடம்பு எதுவும் ஆகாததுனால அவளும் நகர்றதுக்கு முயற்சி பண்றா. ஆனா கடைசி முயற்சியில அவளோட உடம்பும் ஃபுல்லா வெடிச்சு செதறுது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த க்ளோவர் அவ வந்து ஒண்ணுமே புரியாம என்னதான் நடக்குது, எப்படி தப்பிக்க போறோம், இப்படி ஒரு இடத்துல மாட்டிக்கிட்டோம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு இது ஏதாவது நடக்கிறதுக்கு மட்டும் நீ என்ன கொன்று அப்படிங்கிற மாதிரி மேக்ஸ் கிட்ட கேட்டுட்டு இருக்க. அப்படிதான் கேட்டுட்டு இருப்பா. கொஞ்ச நேரத்துல மேக்ஸும் அந்த இடத்துல இப்ப வந்து வெடிச்சு சதுரி அவனும் வந்து இறந்து போறான். இவளுக்கு என்ன பண்றதுனே தெரியாம ஏன் நாம மட்டும் இப்படி கடைசியாவும் சாகுறோம், இவங்க எல்லாரும் சாகுறதுக்கு என்னதான் காரணம், எதுக்கு இந்த மாதிரி இடத்துக்குள்ள மாட்டிட்டு இருக்கோம்னு புரியாம கீழே படுத்து கிடக்க. அந்த இடத்துக்கு அந்த கேஸ் ஸ்டேஷன்ல பார்த்த ஹில் வந்து வரான். நீ இப்படியே இங்க உட்காந்துட்டு இருக்கனால எதுவுமே மாற போறது இல்ல அப்படின்னு சொல்ல உடனே அவளும் வெடிச்சு சதறா அந்த இடத்துல. இதுக்கு பின்னாடி உண்மையிலே இருக்கிறது ஹில் அப்படிங்கிற மாதிரி ஷாக்கிங்கா இருக்கும். இப்ப மறுபடியும் அந்த சாண்ட் கிளாக் வந்து திரும்ப இவங்க எல்லாரும் உயிரோட வந்துடுறாங்க. இந்த டைம் மேகனுக்கு பார்த்தா புதுசா பல்லெல்லாம் கூட முளைச்சிருக்குது. ஐயோ என்னதான் நடக்குதோ, அப்படி எப்படி நிறுத்த போறோமோன்னு தெரியாம அந்த வீட்டுல இருக்கிற க்ளூஸ் எல்லாத்தையும் அவங்க எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப க்ளோவருக்கு ஒரு பாக்ஸ் கிடைக்குது. அதுல பார்த்தா இது இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஹாஸ்பிட்டல்ஸ் இருந்திருக்கணும். அதுல வந்து இந்த ஹில் அப்படிங்கிறவர் சைக்காட்ரிஸ்டா ஒர்க் பண்ணிருக்காரு அப்படிங்கறது இவங்களுக்கு வந்து தெரிய வருது. கூடவே இன்னொரு அதிர்ச்சியான இன்ஃபர்மேஷனும் இவங்களுக்கு கிடைக்குது. 20 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல மைனிங் பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கு. அந்த கொலாப்ஸ்னால கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மக்கள் வந்து அங்க இறந்து போயிருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த இடத்துக்கு ஹில் அந்த சைக்காட்ரிஸ்ட் வந்து சில மக்களை வச்சு ஏதோ எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்களுக்கு தெரிய வருது. இந்த மைனிங் ஆக்சிடென்ட் நடந்ததுனால இந்த இடத்துல பெரிய கொலாப்ஸ் ஆகியிருக்கும். அதனால அங்க இருந்த இடமே மொத்தமா பூமிக்குள்ள மறைஞ்சு போயிருக்கும், அதாவது புதஞ்சு போய் கிடக்கும். இதனாலதான் கீழே இவங்க பார்த்த அந்த பேஸ்மெண்ட் இதுலலாம் வந்து ஜன்னல் இருந்திருக்கு. அவங்களால வெளியில வந்து வாழ முடியாத சூழ்நிலை வந்து ஏற்பட்டிருக்கு. இப்போ இந்த இடத்துல கூட ஒரு பேஸ்மெண்ட் வந்து இருக்கும். அதை வந்துட்டு இவங்க போயிட்டு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்க்குறாங்க. திறந்து பார்த்தா அது ஒரு பெரிய டனல் வந்து கனெக்ட் ஆகுது. அது ரொம்பவே பயங்கரமா வேற இருக்கு. ஐயோ இதுக்குள்ளெல்லாம் மனுஷன் போக முடியாதுப்பா, சும்மாவே செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கதவை பூட்டிட்டு திருப்பி வந்துடுறாங்க. அவங்க மேக்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் தேடும் போது அவனுக்கு கொஞ்சம் ரெக்கார்டிங் டேப்ஸ் எல்லாம் வந்து கிடைக்குது. சரி இதை போட்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் இன்னும் கிடைக்குதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏதோ சும்மா ஒரு வெட்டி படம் ஓடிக்கிட்டு இருக்குது. அதுக்கப்புறமா ஹில்லோட அந்த ரெக்கார்டிங் அந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வருது.
அவரு நடத்திட்டு இருந்த கிளினிக்கு அங்க இருக்கிற மக்களோட ரெக்கார்டிங்ஸ் தான் இது எல்லாமே. இது மாதிரி இந்த இடத்துல பெரிய கொலாப்ஸ் டிசாஸ்டர் நடந்ததுக்கு அப்புறமா இங்க இருக்கிற மக்களுக்கு ரொம்பவே வினோதமான விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. எக்ஸாம்பிளுக்கு ரொம்பவே முடி கொட்டுறது, திடீர்னு அவங்களுக்கு ஏதோ ஒன்று ஆகிறது, ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. இதெல்லாம் அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. இப்போ ஒருத்தவன் அதுல வந்து இறந்துருப்பான், அது இன்னொருத்தவன் அந்த செல்லுல இருக்க இன்னொருத்தவன் அவனோட ஃபிளஷை சாப்பிட்டு அவன் ஒரு கிரியேச்சரா மாறுறான். அதுதான் வெண்டிகோ. மாதிரி கொடூரமான கிரியேச்சர்ஸ் இது வரைக்கும் 11 நாட்கள் தான் வந்து வாழ்ந்திருக்கு அப்படிங்கிற மாதிரியும் இன்ஃபர்மேஷன் இருக்கு. எல்லாம் இதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்க அங்க இருக்கிற ரேடியோல சிக்னல் வந்து ஹில் இருந்துட்டு, இது பாருங்க, நீங்க 5 பேர் இருக்கீங்க, உங்கள ஒருத்தர் மட்டும் இறந்தா போதும், மிச்சம் 4 பேரும் இதுல இருந்து தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் கேட்டு அங்க இருக்கிறவங்களுக்கு அள்ளு விடுது. அப்படின்னா இவ்வளவு நேரமும் நம்ம பண்ணிட்டு இருந்தது எல்லாத்தையும், பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ணிட்டு தான் இருந்திருக்கான் அப்படின்னு ஏப் சொல்றான். இப்பதான் மேகன் இருந்துட்டு, எனக்கு ஏதோ ஒரு விஷயம் இங்க வந்து படுது, அந்த டிராயரை வந்து ஏதோ செக் பண்ணி பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அதுக்குள்ளதான் வந்து இந்த இடத்தோட மேப் வந்து இருக்கு. இந்த மேப்பை வந்து வச்சு பார்க்கும்போது நிச்சயமா அவன் ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டல் இந்த இடத்துல தான், இந்த கிளினிக் வந்து இங்கே தான் இருந்திருக்கணும், அவன் அங்கே தான் ஒளிஞ்சிட்டு இருக்கணும் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாங்க. ஆனால் இங்கே சுற்றி முற்றி பார்த்தா எந்த ஒரு பில்டிங்குமே பக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியல. இப்போ நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது தான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. இவங்க வந்து அந்த ரேடியோ மூலியமாகவே ஹில் கிட்ட நாங்கள் வந்து ஒன்றை பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அதனால அவனும், அப்படி என்னை பார்க்கணும்னா நீ மட்டும் தனியாக வா, நான் வந்து காட்டுக்குள்ளே தான் இருக்கேன், அது மெலனியோட அப்படின்னு சொன்னதுமே க்ளோர் வந்து இங்கேருந்து கிளம்புறதுக்கு போகிறா. அங்கே இருக்கிறவங்க தடுக்க நினைக்கிறாங்க. இது வந்து ஒரு ட்ராப்பாக இருக்கலாம், அதனால இது போகாத அப்படின்னு சொல்லி எவ்வளவோ புரிய வைக்க பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் கேட்காம நான் போய் தான் ஆகணும்னு போயிடுறா. இது போனதுக்கு அப்புறமா ஏப் இருந்துட்டு, ஒருத்தர் செத்தா நம்ம 4 பேர் வந்து தப்பிச்சிடலாம்ல, அதனால அவ போட்டு விடுங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சுயநலமா யோசிக்க, இதை கேட்டதுமே அங்கே இருக்கிறவங்களுக்கு செம காண்டாகுது. நினாவே என்ன பண்றான்னா, அங்கே தொங்கிக்கிட்டு இருந்த ஒரு கோடாரி எடுத்துட்டு வந்து இவனை அடிச்சு போட்டுறா. இவனை நான் பாத்துக்கிறேன், நீங்க போயிட்டு அவளை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு மேக்ஸையும் மேகனையும் அங்கே வந்து அனுப்பி, இவங்க 2 பேரும் அங்கே போனதுக்கு அப்புறமா இந்த இடத்துக்கு அந்த முகமுடி கொலைக்காரன் வந்துடுறான். அவங்க வந்துட்டு நினாவையும் அந்த ஏபையும் அந்த இடத்துல கொடூரமா கொள்றான். இப்ப இவ காட்டுக்குள்ள போயிட்டு, நான் இங்க வந்துட்டேன், நீ எங்க இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்க. அங்க வந்து அனிமல்ஸுக்குன்னு வச்சிருக்கிற ட்ராப் இருக்கும், அதுல அவளோட கால் வந்து மாட்டிக்குது. அப்படி மாட்டிக்கிட்டு அவ வந்து ஏதோ ஒரு இடத்துல வந்து உள்ள போக ஆரம்பிக்கிறா. அதே டைம் மேக்ஸும் மேகனும் இருந்துட்டு காட்டுக்குள்ள நம்ம க்ளோவரை தேடி வந்துட்டு இருக்காங்க. அப்படி வரும்போது தான் இந்த பூமிக்குள்ள புதைஞ்சு போயிருக்கிற மத்த பில்டிங்ஸ், வீடு, இது எல்லாத்தையுமே அவங்க வந்து பாக்குறாங்க. அப்படி அவங்க கவனிக்கும் போதுதான் தூரத்துல அந்த வெண்டிகோன்ற கிரியேச்சர் இருக்கிறதையும் அவங்க பாக்குறாங்க. அது இவங்களை பார்த்ததுமே துரத்த ஆரம்பிக்குது. ஐயோ, இதுகிட்ட இருந்து எப்படியாவது தப்பிக்கணும்னு ஓடிக்கிட்டு இருக்க. அப்ப மேகன் மட்டும் ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிறான். ஒரு வீடோட கிளாஸ் தான் அது. ஆனா அந்த கிளாஸ் இவ விழுந்ததுமே கொஞ்சம் கொஞ்சமா வந்து கிராக் ஆக ஆரம்பிக்குது. எப்படியாவது இவ கீழே விழுந்துராம இவளை வந்து காப்பாத்தணும். மேக்ஸ் இருந்துட்டு இவளுக்கு கை கொடுக்க, கரெக்டா அவளும் கையை பிடிச்சு தப்பிக்கலான்னு முயற்சி பண்ணும்போது பின்னாடில இருந்து இந்த கிரியேச்சர் வந்து அவளோட காலை பிடிச்சி இழுத்துருது. இதனால இவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு அந்த வீட்டுக்குள்ள விழுந்துடுறாங்க. இவனால எதுவுமே பண்ண முடியல. அந்த கிரியேச்சர் வெண்டிகோ அப்படின்ற அந்த கொடூரமான மிருகம் அவளை கொல்றதுக்காக இப்ப உள்ள இழுத்துட்டு போயிட்டு இருக்கு. இதை பார்த்துட்டு இருந்தோம், என்ன பண்றது அப்படின்னு ஒன்றும் புரியல. இதே டைம்ல இந்த க்ளோவரை காமிக்கிறாங்க. அவளோட காலில் அந்த இது வந்து மாட்டிட்டு இருந்திருக்கோம்ல ட்ராப்பு, அதை வந்து பார்த்துட்டு இருக்க. நல்ல வேலையா மேக்ஸ் வந்து அங்கே இவளை கண்டுபிடிச்சு வந்துடுறான். வந்துட்டு அந்த இதை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்போ பார்த்தா இவங்களுக்கு ஆப்போசிட்ல அந்த விண்டிகோன்ற கிரியேச்சர் வந்து நிக்குது. இது வேற யாரும் கிடையாது, நம்ம க்ளோவரோட அக்காவான அந்த மெலனி அப்படிங்கிறவ தான். அதை பார்த்ததே இவங்களுக்கு பயங்கரமான ஷாக்கு. எப்படியோ அந்த ட்ராப்பை எடுத்து அந்த மெலனியோட ஃபேஸ்ல அவன் வந்து போட்டு விட்டுறான் மேக்ஸ். இந்த சான்ஸை யூஸ் பண்ணி இவங்க இங்க இருந்து எஸ்கேப் ஆகுறதுக்கு முயற்சி பண்றாங்க. இடத்துல இருந்து இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இந்த மைனிங் ஆக்சிடென்ட் நடந்திருக்கும்ல, இதுக்கு முன்னாடி அந்த மைனிங் இருந்த பிளேஸ், அந்த இடத்துலதான் இவங்க வந்து ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. இப்போதான் நம்ம க்ளோவர் இருந்துட்டு பயங்கரமா ஃபீல் பண்றா. இதுக்கு ஒரு நல்ல முடிவை நம்ம கொண்டு வந்தே ஆகணும், இதை எப்படியாவது நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இவன் அந்த மாதிரி சொல்றத பார்த்துட்டு இவன் என்ன பண்றான்னா, அந்த உடஞ்ச கிளாஸ் பீஸ் வந்து அவன் கையில இருந்திருக்கும், அதை வச்சு அந்த இடத்துல க்ளோவரை வந்து கொல்றான். அப்படி கொன்னதுக்கு அப்புறமா அந்த இடத்துல லீக் ஆயிட்டு இருக்கிற தண்ணி, அதை குடிச்சாலே அவங்க வந்து எக்ஸ்ப்ளோர்ட் ஆகி வந்து செத்து போயிடுவாங்க. அதே மாதிரி அவன் குடிச்சு வெடிச்சு வந்து செதறி போறான். இப்போ என்ன, மறுபடியும் அவங்களுக்கு ஒரு லைஃப் கிடைக்கும். இவங்க எல்லாருமே அந்த இடத்துக்கு வராங்க. இடத்துல ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் வந்து காமிக்கிறாங்க. அது என்னன்னா, இதுக்கு முன்னாடி மெலனி நியூயார்க்லாம் அவங்க வீட்டில் வந்து இருந்திருப்பா. அப்போ க்ளோவர் கிட்ட, இதுக்கு மேலே என்னால் இங்கே இருக்க முடியாது, எனக்கு ஒரு பெட்டர் லைஃப் வேணும், அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன், நீயும் என் கூட வந்துரு, அதுதான் உனக்கும் நல்லது அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு பார்க்குறா. ஆனால் என்ன கூப்பிட்டாலும் சரி, க்ளோவர் வந்து இங்கேருந்து வர மாதிரி இல்லை. நான் எங்கேயும் வரல, நான் இங்கே தான் இருக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா பார்த்தா மெலனி வந்துட்டு இந்த மாதிரி ஒரு கிரியேச்சராக மாறி இருக்கா. இது எல்லாமே இவளோட கனவு தான். இப்போ இவங்க எல்லாருமே இந்த வீட்டுக்கு மறுபடியும் வந்துட்டாங்க. மேகன் அந்த பொண்ணு மட்டும் இந்த இடத்துல இல்ல. இதை தெரிஞ்சுக்கிட்டு அவ நிச்சயமா ஏதோ ஒரு ஆபத்துல இருக்கா, நம்ம காப்பாத்தி ஆகணும்னு பேசிட்டு இருக்க. இவங்க எல்லாருமே லிவிங் ஏரியால தான் இருப்பாங்க. ஏபுக்கு வந்து முதுகுல ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். என்னடாது அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஷர்ட்டை கழட்டி பார்த்தா அவனும் அந்த கிரியேச்சர் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இப்ப வந்து மாறிக்கிட்டு இருக்கான்.
எல்லாம் பார்த்த மற்ற ஃப்ரெண்ட்ஸுக்கு பயங்கரமான ஷாக்கு. ஆனால் அவன் இருந்துட்டு இதெல்லாம் ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃப்ரெண்ட் இதுக்கு முன்னாடி சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறான். கேட்டுட்டு க்ளோவர், மேக்ஸ் இவங்கெல்லாம் நமக்கு இன்னும் எத்தனை நாள் இருக்கு, இது மாதிரி எத்தனை டைம் நம்ம திருப்பி வரோங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இது கணக்குப்படி பார்த்தா எப்படின்னு எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லும் போதுதான் நினாவோட அந்த கெஸ்ட் புக்கு சைன் போட்டிருப்பாள் அவளும், அது வந்து ஞாபகம் வருது. அதை போயிட்டு அவங்க செக் பண்றாங்க. செக் பண்ணி பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் 13 நாட்கள் வந்து இந்த இடத்துல திருப்பி வராங்க அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அப்படின்னா இவங்க 12 ராத்திரி வந்து கழிச்சுட்டாங்க. இதுதான் இவங்களுக்கு கடைசி நாள். இந்த நாளை மட்டும் அவங்க சர்வே பண்ணல அப்படின்னா கடைசியில இந்த ஊர் மக்கள் மாதிரியே இவங்களும் ஆக வேண்டியதான். இவங்களும் வெளியில போயிட்டு எட்டி பார்த்தா இந்த இடத்துல இதுக்கு முன்னாடி ஒரு வீடு கூட இருந்திருக்காது. இப்போ கடைசி நாள் அப்படிங்கிறதுனால எல்லா வீடுகளுமே இவங்களுக்கு வந்து தெரிய வருது. நமக்கு நிச்சயமா ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, நம்ம தேவையானதெல்லாம் ரெடி பண்ணணும்னு பேசிட்டு இருக்க இந்த ஏபுக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியல. சில ராத்திரிகள் நடந்த விஷயங்கள்லாம் நமக்கு எதுவுமே ஞாபகத்துக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். இது மாதிரி எதுவும் தெரியாம இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனாலதான் இவன் நடந்த எல்லா விஷயங்களையுமே வந்து ரெக்கார்ட் போட்டிருப்பான். அது மாதிரி இப்ப ஒவ்வொரு ரெக்கார்டா வந்து எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறான். அதுல ஃபர்ஸ்ட் இருந்துட்டு தான் அவளோட கன்னத்துல வந்து சின்னதா ஒரு காயம் வந்து இருக்கும். அது அப்படியே அவளோட ஃபேஸ் மொத்தமும் வந்து அப்படியே பரவ ஆரம்பிக்குது. அப்படியே அவ வந்து இறந்து போயிருப்பா. அடுத்ததான் அந்த முகமுடி கொலைக்காரன் அவன் அந்த காரிடோர்ல எல்லாத்தையும் போட்டு ரொம்பவே கொடூரமா வந்து கொண்டுட்டு இருந்திருப்பான். இந்த கிளிப் வந்து இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம மேக்ஸோடது, அவன் வந்து பாய்லர் ரூமுக்கு போயிருப்பான். அப்படி போகும்போது அங்க ஒரு வெண்டிகோ வந்துட்டு அவனை பயங்கரமா அட்டாக் பண்ணியிருக்கோம். அது அப்படியே வந்து அதுக்கு அடிச்சு வந்து அவனை கொலை பண்ணியிருந்திருக்கோம். அடுத்ததான் நம்ம நினாவோடது, அவளோட கண்ணுல இருந்து வந்து ரத்த கண்ணீர் வந்துட்டு இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டு அவளும் அந்த இடத்துல இறந்து போறா. இவங்கெல்லாம் இறந்ததுக்கு அப்புறமா நம்ம ஹில் வந்துட்டு இது எல்லாத்தையும் செக் பண்ணிட்டு இருந்திருக்கான். போனதுக்கு அப்புறமா மேகன் வந்து உயிரோட இருந்திருக்காங்க. இது 12வது நாள் ராத்திரி. நான் வந்து இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்கான வழியை கண்டுபிடிச்சிட்டேன், நீங்க இந்த வீட்டை விட்டு வெளில வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போதே அதை சொல்லிட்டுக்குள்ளே அந்த வீடியோ வந்து கட் ஆகிறது. அவளும் அந்த வீட்டை விட்டுட்டு வெளியில போயிடுறா. மேகன் எதையோ கண்டுபிடிச்சிருக்கான்னு இவங்களுக்குள்ள பேசிட்டு இருக்க இந்த ஊருக்குள்ள திடீர்னு பார்த்தா சைரன் வந்து ஆன் ஆகுது. என்னடா இது சத்தம் கேக்குதே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க எல்லாரும் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா அங்க இருக்கிற அந்த மக்கள் எல்லாரும், அங்க இருக்கிறவங்க எல்லாருமே ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு இவங்களை தாக்குறதுக்காக தான் ரெடி ஆகுறாங்க. இவங்களும் கையில கிடைச்ச கோடாரி, ஃபயர் எக்ஸ்டிங்விஷர் அப்படி இப்படின்னு இவங்க கையில கிடைச்சது எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கிட்டு சண்டைக்கு தயாராகிறாங்க. இதை பாருங்க, நம்ம மேகனை கண்டுபிடிச்சாகணும். இன்னைக்கு ராத்திரி நம்ம சர்வே பண்ணிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளால தப்பிச்சிட முடியும். இதை வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்துதான் பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க 4 பேரும் ஒரு டீமா ஃபர்ஸ்ட் வந்து பேஸ்மெண்ட்டுக்கு தான் போறாங்க. ஏன்னா அது வழியா ஒரு டனல் இருந்ததுல அது மாதிரி இந்த ஊரோடவே ஃபுல்லா அது கனெக்ட் ஆகும். அதனால நம்ம போயிட்டு மேகனை கண்டுபிடிக்கலான்னு போறாங்க. அப்படி போற வழியில பார்த்தா வெண்டிகோ வந்து அவங்க பாத்துறாங்க. அந்த கிரேச்சர் கிட்ட இருந்து எப்படினாலும் மறைஞ்சு போகணும்னு ட்ரை பண்றாங்க. அது ஒரு நிமிஷத்துல கண்டுபிடிச்சு இந்த இடத்துக்கு வந்துருது. இவங்களை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் நீனா தான் அவளை டேக்கிள் பண்ணி கீழே போட்டு அவளை அட்டாக் பண்ண நினைக்க, நல்ல வேளையா இவங்க 4 பேர் இருந்ததுனால ஓரளவுக்கு அதை வந்து சமாளிக்கிறாங்க. அந்த ஒரு கிரியேச்சரோட சத்தம் கேட்டு இந்த இடத்த சுத்தி நிறைய கிரியேச்சர்ஸ் வந்து வர ஆரம்பிக்குது. இதுங்க கிட்ட இருந்தெல்லாம் தப்பிக்கிறதுக்கு இவங்களும் நிறைய கதவுகளை யூஸ் பண்ணி அங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப எப்படியோ அந்த மைனிங் இது இருக்கும்ல, நடந்திருக்கும்ல, அந்த இடத்துக்கு வந்து வந்துடுறாங்க. அந்த இடத்துல பார்த்தா ஒரு கராஜ் டோர் இருக்கு. சரி, அது வழியா நம்ம வந்து வெளில போயிடலாம் அப்படின்னு வந்து நினைக்கிறாங்க. பார்த்தா அந்த இடத்துல மேல வந்து கிளாஸ் டோர் மாதிரி இருக்கும். அதை உடச்சிக்கிட்டு அந்த முகமுடி கொலைக்காரன் சைக்கோ அவன் வந்து உள்ள வந்துடுறான். இப்போ இவனை சமாளிச்சு இவங்களால வந்து போயிட்டு மேகனை காப்பாற்ற முடியுமான்னு தெரியல. அதனால மேக்ஸ் என்ன பண்றான்னா, நான் வந்து இவங்களை பாத்துக்கிறேன், டைவர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இவனை டைவர்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். இந்த பக்கம் க்ளோவரை மட்டும் வந்து அனுப்பி வைக்கிறான், நீ போயிட்டு மேகனை கண்டுபிடிச்சிட்டு வான்னு. அதனால அவளும் அந்த டோர் வழியா மேகன் வந்து எங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லா வந்து பார்க்க ஆரம்பிக்கிறா. அந்த வழியில வந்து நிறைய வெண்டிகோ வேற வருது. அதெல்லாம் எப்படியோ வந்து சமாளிச்சா வந்து போக ஆரம்பிக்கிறா. வந்த வெண்டிகோ சாதாரணமானது இல்லை, இவளோட அக்காவான மெலினி தான். அதனால தள்ளி விட்டுட்டு இவ மேலே ஏறிக்கிட்டு இருக்கிறா. ஆனா அந்த கிரியேச்சர் விடுற மாதிரி இல்லை. அவளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வர இவ வந்து கீழே தள்ளி விட்டுறா. இதுக்கு மேல இவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. அதனால இவ கிட்ட கொஞ்சம் அன்பா பேசி பார்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்றா. ஆனா எதுவும் நடக்கிற மாதிரி இல்லை. இது பயங்கரமா கத்திக்கிட்டு இவளை அட்டாக் பண்ண வர வேற வழியே இல்லாம இவ வந்து அந்த கிரியேச்சரை வந்து கொண்டுடுறா. அப்படி கொண்டுட்டு, ஒன்னு வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் மெலனி, ஆனா இப்ப வந்து வேற வழி இல்லை, நீ வந்து மெலனியே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவளோட மனசை தேத்திக்கிட்டு அங்க போக ஆரம்பிக்கிறா. பக்கம் இந்த முகமுடி கொள்ளக்காரன் அவனை இவங்க 3 பேரும் சேர்ந்து சமாளிக்கிறாங்க. அவன் மண்டையில என்னென்னத்தையோ போட்டு பாக்குறாங்க. எதுவும் வேலைக்கு ஆகிற மாதிரி தெரியல. இருக்கிற எல்லா பொருளையும் எடுத்து போட்டு உடைக்கிறாங்க. இதுக்கு மேல சரி வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய படா சைஸ் சுத்தியல் மாதிரி அங்க ஒண்ணு இருக்கும். அதை எடுத்து அவனோட மண்டையில ஒரே போடு. அப்படி போட்டதும் அந்த இடத்துல அவன் வந்து கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகுறான்.
தலை நசுங்கி அந்த இடத்துல இறந்தும் போறான். இவனோட சத்தத்தை கேட்டு இந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட வெண்டிகோஸ் வேற வரப்போகுது. இதுங்கெல்லாம் வந்துகிட்டு இருக்க ஒரு பக்கம் க்ளோவர் அவ இருந்துட்டு இந்த இடத்த ஃபாலோ பண்ணி வந்து போக ஆரம்பிக்கிறா. இவளுக்கு வந்து கொஞ்சமா மேகனோட சத்தம் வந்து கேக்குது, அவளோட அழகு சத்தம் வந்து கேக்குது. அதை ஃபாலோ பண்ணி போக அந்த இடத்துக்கு ஒரு வெண்டிகோ வந்துடும். எப்படியோ அது கண்ணில் படாம இவ ஒளிஞ்சிருக்கிறா. இப்ப அதுக்கப்புறம் வந்து கிளினிக்கு வந்து வந்துடுறா. அங்க வந்த உடனே ஒரு டோர் கிட்ட போயிட்டு பாக்குறா. ஏன்னா மேகனோட அலறல் சத்தம் அங்கிருந்து தான் வந்துட்டு இருக்கும். பார்த்தா அதுல வந்து மேகனை ஒரு பக்கம் கட்டி வச்சுட்டு இன்னொரு பக்கம் அந்த வெண்டிகோவையும் கட்டி வச்சிருப்பாங்க. அது வந்து கொஞ்சம் தான், அதோட சங்கிலி மட்டும் அந்துச்சு அப்படின்னா நிச்சயமா மேகனா அது வந்து சாப்பிட்றோம். இப்ப எப்படியாவது இந்த கதவோட சாவியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா ஓடி போயிட்டு இந்த இடத்துல ஏதாவது ஆஃபீஸ் ரூம் மாதிரி இருக்கா அப்படின்னு பாக்குறா. அங்க ஒரு ஆஃபீஸ் ரூம் இருக்கு. அந்த இடத்துல பார்த்தா இதுக்கு முன்னாடி இவங்களோட ஃபைல்ஸ் இதெல்லாம் வேற எல்லாமே டீட்டெயில்ஸ் இன்ஃபர்மேஷனோட இருக்கும். இங்க என்னெல்லாம் நடக்குதோ அது எல்லாத்தையும் செக்யூரிட்டி கேமராஸ் மூலியமா இவன் பார்த்துட்டு தான் இருந்திருப்பான். இவன் போலான்னு பார்க்கும்போது ஹில் வந்து அந்த இடத்துக்குள்ள வந்துட்டு கதவையும் பூட்டிடுறான். அவன் உள்ள வந்துட்டு இந்த இடத்துக்கான மொத்த பேட்டரி என்ன தெரியுமா, உன்னோட பயம்தான். உங்களோட மனுஷங்களோட இந்த மாதிரி பயத்தை வச்சுதான் இந்த இடத்தையே நான் ரன் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இவன் வந்து தெனாவட்டா பதில் சொல்லிட்டு இருக்கான். ஒரு ராத்திரி தான், இதுக்கப்புறம் நீங்களும் இந்த மாதிரி தான் ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் கையில இருந்த அந்த காஃபி மக்கை வந்து கீழே வைக்கிறான். கீழே வச்சுட்டு பின்னாடி திரும்பின கேப்ல இவன் என்ன பண்றான்னா அந்த காஃபி மக்கை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறா எஜ்ஜுக்கு. ஏன்னா அந்த இடத்துல அந்த டேங்கோட தண்ணி வந்து லீக் ஆயிட்டு இருக்கும். அதை வந்து அதுல விழற மாதிரி அவன் வந்து செட் பண்ணிடுறா. இப்போ எடுத்து அதை வந்து அவன் குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி குடிச்சதுமே அவ்வளவுதான், அந்த தண்ணியை குடிச்சா என்ன ஆவாங்க, வெடிச்சு செதறி போயிடுவாங்க. அதே மாதிரி அவன் வெடிச்சு செதறான். இந்த கேப்ல அவன் அங்க இருக்கிற சாவியை எடுத்துக்கிட்டு வேக வேகமா போயிட்டு அந்த கதவை எப்படியோ திறந்துடுறா. ஆனா இவ திறந்த நேரம் இந்த வெண்டிகோவும் அந்த சங்கிலியை பிச்சுக்கிட்டு வந்துருது. நல்ல வேலையா இவங்க 2 பேரும் சமாளிச்சு அதை வந்து உள்ள அடைக்கிறதுக்கு முயற்சி பண்றாங்க. காலிகமா இவங்க 2 பேரும் சேர்ந்து அதை வந்து உள்ள பூட்டி வச்சுட்டு இங்கிருந்து வேக வேகமா வந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. இவங்களுக்கு பின்னாடி சில வேண்டிகோஸும் வந்து சுத்த ஆரம்பிக்குது, ஃபாலோ பண்ண ஆரம்பிக்குது. எப்படியாவது இவங்க தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டு இங்க இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. மெலினி இந்த படத்தோட ஆரம்பத்துல இதே மாதிரிதான் இந்த வெண்டிகோ கிட்ட இருந்து தப்பிச்சு மேல வந்து ஏறி இருந்திருப்பா. இவங்களும் இப்ப அதே மாதிரிதான் இந்த இடத்துக்குள்ள இருந்து வெளியில போறதுக்காக வந்து வராங்க. இதுக்கு முன்னாடி ஒரு வினோதமான ரொம்பவே பயங்கரமான ஒரு கிராஸ் சிம்பிள் இருந்திருக்குமே, அந்த இடத்துக்கிட்ட தான் இவங்க வந்துட்டு இருக்காங்க. இவங்க மேல ஏற ட்ரை பண்ணும்போது கீழே அந்த வெண்டிகோஸ் வந்து இவங்களை இழுக்க ஆரம்பிக்குது உள்ள இருந்து. நல்ல வேலையா இவங்களோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து தப்பிச்சிருப்பாங்கல்ல, அந்த முகமுடி கொலைக்காரனை கொண்டிருந்திருப்பாங்க. அதனால இவங்க வந்து இவங்க 2 பேத்தையும் காப்பாத்திடுறாங்க. இப்போ கரெக்டா இந்த டைமிங்கும் முடிஞ்சு போயிருது. அதனால இவங்க 5 பேருமே இந்த இடத்துல வந்து சர்வே பண்றாங்க. இவங்க வெளியில வந்தோன்னே எப்பயும் அந்த சைக்கோ காத்துட்டு இருப்பான், அவங்களையும் ஒரு பக்கம் போட்டு தள்ளினதுனால இப்போ எல்லாமே நார்மல் ஆகுது. எப்பா இங்க இருந்து போனா போதுடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 5 பேரும் இங்க இருந்து கிளம்பிடுறாங்க. அக்காவை காப்பாத்த வரேன்னு வந்து இவங்க 5 பேரோட உயிரும் போயிருக்கும். நல்ல வேலையா இவங்களோட திறமையும் புத்திசாலித்தனத்தினால இவங்க அங்க தப்பிச்சிடுறாங்க. இவங்க போனதுக்கு அப்புறம் இன்னொரு புது குரூப் இந்த இடத்துக்குள்ள வருது. நம்ம ஹில்லோட விசில் சவுண்டும் திருப்பி கேக்குது. ஏன்னா இப்ப அவன் மனுஷனா இல்ல, அந்த கிரியேச்சரா வேற மாறிட்டான். இந்த ஊர்ல நடந்த மைனிங் ஆக்சிடென்ட்னால ஏகப்பட்ட மக்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்கள அப்படியே விட்டுருந்தா கூட குணமாயிருந்திருப்பாங்க. அவங்கள வச்சு ஏதோ டெஸ்ட் எடுக்கிறேன், அதை பண்றேன், இதை பண்றேன்னு இந்த ஹீல் இருந்துட்டு அவங்கள இந்த மாதிரி ஒரு மான்ஸ்டரா வந்து மாத்தி வச்சிருந்திருக்கான். நல்ல வழியா இதுல இருந்து இவங்க எல்லாரும் தப்பிச்சு வெளியில வந்துட்டாங்க. இதோட இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படத்தை பத்தி நீங்க என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. அடுத்தது உங்கள் தமிழ் பொண்ணு.